பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் சொல்லி பார்க்கலாமா? மார்க்கு எழுதும் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா சிறு பிள்ளைய போல மாறணும்னு சொல்லி வேதத்துல ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாய் சொல்லுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, சிறு பிள்ளைகளுடைய இருதயத்துல பாருங்க, கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, குறிப்பா வன்கோபம். அதாவது உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுகிற அனுபவம், உள்ளுக்குள்ள எரிச்சலை வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப என்ன சொல்றது, எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மேல இருக்கிற கோபம் எனக்கு போகாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கும்ல, அந்த காரியம் சிறு பிள்ளைகிட்ட இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, பரிசுத்தத்தோடு செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். இதோ எதை பார்த்தாலும் வெகுளியாய் பார்க்கிறவர்களா இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க. குழந்தைகளை நான் சொல்லுகிறேன், குழந்தையை போல் நாம் மாற வேண்டும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். அப்படி இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? குழந்தையை போல மாறுகிற அனுபவத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் இருதயம் குழந்தைய போல இருக்கணும்பா, நான் எல்லாரையும் நேசிக்கணும், என்னை வெறுக்கிறவர்களே நான் நேசிக்கணும் அப்படின்னா நான் குழந்தைய போல மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி யாரையும் நான் ஏதோ ஏங்க விடக்கூடாது. அதாவது குறிப்பா முக்கியமா யாரு மேலையும் நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. குழந்தைங்க பாருங்க, குற்றம் சாட்ட மாட்டாங்க. இதோ குற்றம் சாட்டாத ஒரு குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் ஒரு குழந்தைய போல, நீங்க சொன்னது போல ஒரு சிறு பிள்ளைய போல நான் மாற என் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் இதோ அவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு கிருபையை தருவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த வசனத்தின்படி சிறு பிள்ளையை போல ஆண்டவரே நாங்க மாறணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற கோபம், எரிச்சல், வன்கோபங்கள் ஆண்டவரே அப்பா, ஒரு சில பொறாமைகள் எல்லாம் விலகி போக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளையை போல காணணும் ஆண்டவரே, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். God bless you.